ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. அதாவது 2 மூர்த்திகள் இந்த கோவிலில் குடிகொண்டிருக்காங்க. அண்ட் രുദ്രാഭിഷേകം இருக்குது. പിന്നെ ഉത്സവം തുടങ്ങിയதுக்கு ഒരു 45 കൊല്ലத்துக்கு முன்னாடி தொடங்கியது. சரி சரி சார். சிவபெருமான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர். ஆக்சுவலாக இந்த ஊருக்கே வந்து பார்த்தீங்கன்னா எலமன்னம் அப்படின்னு சொல்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு லைவ் தமிழ் யூடியூப் சேனல். அண்ட் வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய உலக வாழ்க்கை தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் பதிவுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் அன்பர்களே, இன்றைக்கான சன்ரைஸ் ஸ்பாட் எந்த பகுதி அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்க. அன்பர்களே, அதாவது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது எலமன்னம் சொல்லக்கூடிய இந்த கோவில், அதாவது எலமன்னம் பகுதியில் இருக்கக்கூடிய சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலை தான் இன்றைக்கான தரிசனம் பார்த்துட்டு இருக்கேன் அன்பர்களே. அதாவது அன்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய எலமன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சங்கர நாராயண சுவாமி. ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. அதாவது 2 மூர்த்திகள் இந்த கோவிலில் குடிகொண்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிவன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கால வருஷங்கள் பழக்கம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.
அன்பர்களே, அதாவது இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய எலமண்டம் சங்கரநாராயண சுவாமி கோவில் இந்த கோவில் தான் வந்திருக்கோம். இந்த கோவிலோட சரித்திரங்களை இந்த கோவிலுடைய மேல் சாந்தி, அதாவது பழைய மேல் சாந்தி திரு சங்கரநாராயணன் தான் அவரும். ஸோ அவர் தான் இந்த கோவிலோட சரித்திரங்களை சொல்ல போறாரு. ஸோ வணக்கம் அண்ணா. வணக்கம். ஸோ இந்த அம்பலத்தின் சரித்திரம், அதாவது எலமண்டம் சங்கரநாராயண சுவாமியோட சரித்திரமானது எத்தனை காலத்தில் தொடங்கி அம்பலம் வந்தது? 500 கொல்லத்துக்கு மீது பழக்கம் இருக்கு. 500 கொல்லத்துக்கு மீது பழக்கம். சரி சரிதான். ஸோ அதாவது 500 ஆண்டுகள், அதாவது 500 வருஷங்களுக்கு முன்னாடி 1000 ஆண்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த கோவில். ஸோ அம்பலம் எങ്ങനെ കൊണ്ട് തുടങ്ങിയതാണത്? നേരത്തെ തുടങ്ങിയത് പട്ടപ്പനയായിട്ടാണ് ഉണ്ടായിരുന്നത്. പട്ടപ്പന. അത് കഴിഞ്ഞ് പിന്നെ ചില്ലോടായി. ചില്ലോട് தெரியுமா? அதுக்கு அப்புறம் சிரியானோடு இந்த மாதிரி ஓடு. சரி சரி. அதுக்கப்புறம் தான் இந்த செம்போட பதிச்சது. சரி 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 சரி. ஸோ இங்க வந்துட்டு சுயம்பு மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுயம்புன்றது இந்த கோவில் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த. ஓகே ஓகே. இந்த கோவில் விசேஷம் அப்படின்னா என்ன மாதிரி விசேஷம்? ருத்ராபிஷேகம் இருக்கு. പിന്നെ ഉത്സവം തുടങ്ങിയதுக்கு ഒരു 45 കൊല്ലத்துக்கு முன்னாடி தொடங்கியது. சரி சரி சரி. ஸோ அது டைம் எப்போ? டைம் வந்துட்டு மீன மாசத்திலே പൂയം നക്ഷത്രം. മീന മാസം പറയുന്നപ്പോൾ ഒരു മാർച്ച് ഏപ്രിൽ. മാർച്ച് ഏപ്രിലിൽ വരും. സോ മാർച്ച് ഏപ്രിലിൽ വരും. സോ അത് എത്ര ദിവസങ്ങളുള്ള ഉത്സവമാണ്? 6 ദിവസം தான். 6 ദിവസം. ശുദ്ധി തുടങ്ങി 6ാം കൊടിയേറ്റം കഴിഞ്ഞ് 6ാം ദിവസം ആറാട്ട്. ശരി ശരി. ഇവിടുത്തെ പ്രത്യേക വഴിപാടെങ്കിൽ അത് വഴിപാട് രുദ്രാഭിഷേകം, മൃത്യുഞ്ജയ ഹോമം, ഗണപതി ഹോമം, കടുമധുര പായസം, പാൽ പായസം எல்லாம் இருக்கு. அப்புறம் பிரம்மரிஷி பூஜை. பிரம்மரிஷி வந்து அந்த வீடுகளில் பிரம்மரிஷி உபதிரவம். பிரம்மரிஷ பூஜை அப்படின்றது புது வீடு கட்டுறவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் அந்த இடம் கட்ட போதக்கூடிய மண்ணை வந்து எடுத்துட்டு வந்து இந்த கோவிலை வச்சு ப்ரே பண்ணிக்குவாங்க. ஸோ பூஜை பண்ணிக்குவாங்க. ஸோ அது ரொம்ப இங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட வரணும் அப்படின்னா எப்படி வரணுங்க? இந்த கோவில் வந்து பாலக்காடுலேருந்து கொடுவாயூர் ரூட்லேயே வரணும். ரூட்லேயே வந்து மன்னத்துக்காவிலேருந்து ரைட்லேயே வரணும். அதாவது கொடுவாயூர் போகிற வழியில் மன்னத்துக்காவு ജംഗ്ഷൻ, മണ്ണത്തുകാവ് ജംഗ്ഷനിலேருந்து വലത്തോട്ട് വരണം. വലത്തോട്ട് வந்து മാനാംകുളമ്പിலேருந்து വലത്തോട്ട്. சரி 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 சரி. கோவிலில் இப்போ வரணும்னா எத்தனை மணிக்கு வரைக்கும் நட ஓப்பன்? 9 வரை. காலையில் 9 வரை. காலையில் 6 மணிக்கு ശേഷം 9 വരെ ഇരിക്കും. ഓക്കെ. സായന്ത്രം 6 മണി തൊട്ട് 7:30 വരെ. 6 മണി തൊട്ട് 7 മണി വരെ. സോ இந்த கோவில் ஏது தேவஸ்தானத்தில் வரக்கூடியது? எந்த தேவஸ்தானமானது? தேவஸ்தானம் ഇപ്പം മലബാർ ദേവസ്വം தான். നേരത്തെ ട്രസ്റ്റിയാകും നടത്തിയിരുന്നത്. இதுக்கு முன்னாடி ட்ரஸ்ட் நடத்தி இப்போ மலபார் தேவஸ்வம் போர்டில் ஆயிருக்கு. ட்ரஸ்ட் நடத்தும் போது மலபார் தேவஸ்வம் போர்டு தான். சரி சரி சரி. ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த கோவில் எலமண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சங்கரநாராயண சுவாமி இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷங்கள் நிறைந்த ஒரு கோவில் தான். நிறைய விசேஷங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த விசேஷங்கள் மட்டும் இல்லாமல் இங்கக்கூடிய வழிபாடும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலுடைய பழைய மேல் சாந்தி திரு சங்கரநாராயணன். 65 வருஷமா இந்த கோவில் பணி இருந்து செஞ்சக்கூடிய ஒரு மேல் சாதி தான் இவர். ஸோ பழைய மேல் சாதி இப்போ இருக்கிறது வந்து வேறு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அதிகமான சரித்திரங்கள் தெரியறது இல்லை. ஸோ அதனால தான் இவர் வந்து எல்லாமே சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு இருந்தோங்க. கரெக்டாக வந்துட்டார், இவர் வந்துட்டார். ஸோ அதனால் இவர்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரே வீடியோவில் சொல்ல வச்சது. அண்ட் ரொம்ப சந்தோஷம் தான் இவருக்கு வீடியோவில் எல்லாமே சொன்னதுக்காக ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அதாவது அன்பர்களே, இந்த கோவில் அதாவது எலமண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோவில் தான். அண்ட் இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு புது மேல் சாந்தி இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சரித்திரம் அதிகமாக தெரியாதுன்றனால இப்போ நம்மகிட்ட பேசுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பழைய மேல் சாந்தி கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷமாக இந்த கோவிலில் மேல் சாந்தியாக இருந்திருக்காங்க. அண்ட் அவருடைய அச்சன் காலத்துலேருந்தே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணது. ஆக்சுவலாக அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 above 70 above ஒரு ஏஜ்ன்றதால ஸோ அவருக்கு அதிகமாக சொல்ல தான் நான் உங்களுக்கு கேட்டு சொன்னேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு இவ்வளோ வயசானாலும் அவர் தடுமாறி கூட அந்த விஷயங்கள் நமக்காக சொன்னார். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டோரி கேட்டுக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இந்த கோவில், அதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த சங்கரநாராயண சுவாமி கோவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இங்கே வந்து இலைதலைகள்லாம் மறைஞ்சு, அதாவது இந்த பார்க்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் கோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் வந்துட்டு சுயம்புவாக இருந்திருக்காங்க. ஸோ சுயம்புவாக இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த இலைகள்லாம் மூடி அது ரொம்ப என்ன சொல்கிறது
ஒரு புதருக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கோவில் உள்ள சிவபெருமான் உள்ளே இருந்திருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அருவா எடுத்து வெட்டும்போதா இல்லை என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை பார்த்துருக்காங்க. ஸோ ரத்தம் பார்த்தா அப்படின்றனால ஸோ அது உள்ள பிரச்சனை வச்சதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்துட்டு சிவபெருமான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர். ஆக்சுவலாக இந்த ஊருக்கே வந்து பார்த்திங்கன்னா இளமண்ணம் அப்படின்னு சொல்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இளமரங்கப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இலைகள்லாம் மறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அப்பன், அதாவது சிவபெருமானை பார்த்ததுன்றனால ஸோ இளமரங்கப்பன் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் பேர் இருந்திருக்கு. ஸோ அதை பிற்காலத்தில் மாறி ஸோ இப்போ வந்து சங்கரநாராயண சுவாமின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இளமண்ணம் சிவா டெம்பிள் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் நண்பர்களே. ஸோ ஓகே நண்பர்களே, இன்றைக்கான கோவில் தரிசனம் அதாவது நம்முடைய பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்குறிச்சி பகுதி. ஸோ தென்குறிச்சியிலேருந்து பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இளமண்ணம். ஸோ இந்த இளமண்ணம் பகுதியில் இருக்கக்கூடிய சங்கரநாராயண சுவாமி கோவில், அதாவது இந்த கோவிலோட விசேஷங்களையும் அண்ட் இந்த கோவிலோட வரலாறுகளையும் தெரிஞ்சதில் ரொம்பவே சந்தோஷம். அண்ட் உங்களோட இந்த கோவிலோட தரிசனம் பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தொடர்ந்து அடுத்த வாரம் எந்த மாதிரி இடத்துலேருந்து கோவில் பார்க்கலாம் அண்ட் எந்த மாதிரி இடத்தோட கோவிலோட சரித்திரங்களையும் அண்ட் அந்த கோவிலோட விசேஷங்களையும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம். டாட்டா அன்பர்களே, பாய்.